श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. போன ஸ்லோகத்தில் ஸ்ரீசுக்திகள் உன்னுடைய கட்டாட்சத்தினால் பொருட்செறிவும் சொற்செறிவும் இருந்து ரொம்ப அழகாக எல்லா வார்த்தைகளும் கரெக்டாக வந்துட்டு இருக்கணும் என்று தெரிவித்தார். ரொம்ப ஆச்சரியமாக போன ஸ்லோகத்தில் தேவரீர் கட்டாட்சத்தினால் எத்தகைய வாக்கு வன்மை கிட்ட வேண்டுமோ அதனை விண்ணப்பித்தார். 7வது ஸ்லோகத்தில் இந்த 8வது ஸ்லோகத்தில் அந்த ஸ்ரீசுக்தியின் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விவரிக்கப் போகிறார். அநாக்ராதாவத்யம் பௌகுண பரிணாஹி மனசோ துஹானம் சௌஹார்தம் பரிச்சிதம் இவாதாபி ககனம் பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோஹோ त्वमेव श्री मह्यं बहुमुखय वाणी विलसितम् अनाग्रातावद्यं बहुगुणपरिणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितम् इवातापि गहनं पदानां सौभ्रात्रात् अनिमिष निषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर्मह्यं बहुमुखय वाणी विलसितम्. அந்த ஸ்ரீசூக்தியின் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆச்சரியமாக விவரிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். உன்னுடைய கட்டாட்சத்தினால் வரும் அந்த ஸ்ரீசூக்திகள் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரே, தேவரீரே அடியனுக்கு பலவிதத்தில் அனுகிரகிக்க வேண்டும் என்றார். அது கேட்ட தாயார் கேட்கிறார், பட்டரே வாக் விலாசம் தரக்கூடியவள், வாக் சாத்துரியம் வாக்கு வன்மை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அவள் பக்கத்தில் தானே நீ போய் பிரார்த்திக்க வேண்டும், அவளை விட்டுட்டு எங்கிட்டே வேண்டுவது என்ன என்று வினவ, அதற்கு பட்டர் தெரிவிக்கிறார், எங்கள் வம்சத்தில் தேவதாந்திரங்களை அண்டி ஒன்றை வேண்டினவர் இல்லையே, மறந்தும் புறம் தொழா மாந்தர் நாங்கள். இவ்வளவு கருத்துக்களும் அந்த துவமேவ என்ற ஒரு ஏவ காரத்தால் உணர்த்தப்படுகிறது. துவமேவ ஸ்ரீ மஹ்யம் பகுமுகய வாணி விலசிதம். தாம் பிரார்த்திக்கிற வாக் விலாசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறார். எழுத்துக்கள், சொற்கள், வாக்கியங்கள் இவற்றில் ஒன்றுல கூட கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட கடுகளவு கூட பிழை இருக்கக்கூடாது. சொற்கள்லையும் இருக்கக்கூடாது, கருத்துக்கள் இருக்கக்கூடாது, வாக்கியத்தில் இருக்கக்கூடாது. காது கொண்டு கேட்க முடியாத அளவுக்கு கடுமையாக இருப்பது, அமங்கலமாக இருப்பது, இந்த நடைமுறைக்கு பிராக்டிக்கலுக்கு சேராத குற்றம் உள்ளவைகளாக இருப்பது இதெல்லாம் கூடாது. மேலும் அலங்கார புஷ்டி முதலிய இலக்கண காவிய குண விசேஷங்கள் இருத்தல் வேண்டும். சப்த அலங்காரம், அர்த்த அலங்காரம் முதலிய குணங்கள் எல்லாம் நிரம்பி இருக்க வேண்டும். தோஷம் ஏதும் இல்லாததாக இருக்க வேண்டும். குணங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி தோஷமேலும் இல்லாததாய் குணங்கள் நிறைந்தும் இருந்தாலும் பிறர் மனம் புண்படுமாய் இருக்கக்கூடாது. பிறர் மனம் புண்படுமாய் இருந்ததனால் அது பயனில்லை. அப்படி இல்லாமல் கேட்க கேட்க நெஞ்சு உருகும்படியாக இருக்க வேண்டும். சொற்கள் எல்லாம் கேட்டதாக இருந்தாலும் குருமுகமாக கேட்டு அந்த ஆழமான அர்த்தங்கள் அறியும்படியமாக இருக்க வேண்டும். ஆச்சாரிய முகேன இதனுடைய அர்த்தங்களை கேட்க வேண்டும். உண்மையில் இந்த அடைமொழிகள் எல்லாம் பட்டருடைய ஸ்ரீசூக்திக்கு தகும். பட்டர்
யூசுவலாகவே இப்படி தான் எழுதுவார். ஆனால் பலாத்காரமாக சில பதங்களை இழுத்து கவி பாடுவோர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய கவிகளில் இந்த ரசனை காண முடியாது. பதங்கள் ஒன்றுக்கொன்று சேர்த்தியாக இருந்தால்தான் அனைவரும் பெரு விருப்பத்துடன் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அப்போதுதான் ரசிகர்கள் இடைவிடாது படிக்க படிக்க இன்புற்று ரசிப்பார்கள், அதை ஆனந்திப்பார்கள், அனுபவிப்பார்கள். இப்படிப்பட்ட அதிசயங்கள் நிறைந்த வாக்கு வன்மையை தந்தருள வேண்டும் என்கிறார் சுவாமி. அநாக்ராதாவத்யம் பகுகுண பரீணாஹி மனசோ துகானம் சௌஹார்தம் பரிச்சிதம் இவாதாபி ககனம் பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோஹோ त्वमेव ஸ்ரீ மஹ்யம் பகுமுகய வாணி விலசிதம். சிவசங்காச்சார் பத உரையும் தெளிவுரையும் ரொம்ப அழகாக அனுபவித்து ஆழங்கால் படுகிறார். ஸ்ரீஹி பெரிய பிராட்டியாரே, அநாக்ராத அவத்தியம் சொல்லத்தகாத சொல்லத்தகாத பொருள் முதலியவற்றின் துளி கூட இல்லாமல், சொல்லத்தகாத சொல் பொருள் இவையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல், பகுகுண பல வகையான தெளிவு, ஸ்லேடை, அணிகள், இலக்கணம் முதலான சிறப்புகளால், பரீணாகி மிகவும் அகன்றதாய், மனசகா இதை கேட்பவர்களின் மனசுக்கு, சௌஹார்தம் நட்பை வெளிப்படும் சந்தோஷத்தை, நட்பை வெளியிடும் களிப்பை கொடுக்கணும். துகானம் சுரக்க வேண்டும். பரிச்சிதம் இவ பொருள் அறிந்தது போன்று உள்ளதும், அதாப்பி ஆன போதிலும், பொருள் அறிந்தது போல இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆன போதிலும் ககனம் ஆழ்ந்த பொருட்களை உடையதும், பதானாம் சொற்களின் சௌப்ராத்ராத் நட்புள்ள உடன் பிறந்தவர்களை கொண்ட சேர்க்கையால், சொற்களுக்கு நட்பா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பல பதங்கள் சேர்க்கையால், சிரவணயோகோ செவிகளுக்கு அனிமிஷ நிஷேவ்யம் ஒரு நிமிஷம் கூட விடாது கேட்க தகுந்ததாக இருக்க வேண்டும் ரெண்டு காதுகளாலும், வாணி விலசித்தம் சொற்களை கூறும் திறமையை, மஹ்யம் அடியேன் பொருட்டு அடியேன் மேல், துவமேவ தேவரீரே பகுமுகைய பலபடி பெருக்கி அருள வேண்டும், மேனிஃபோல்டாக்கணும், மல்டிஃபோல்டாக்கணும் இந்த சொற்களை கூறும் திறமையை. ஸ்ரீ ரங்கநாச்சியாரே தமக்கு மிகுந்த வாக் விலாசத்தை அருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். அந்த வாணி விலாசத்துக்கு 6 விதமான அட்ஜெக்டிவ் இட்டு இவைகள் பொருந்தியதாய் அடியேன் சொற்கள் அமைய வேண்டும் என்கிறார். 6 விதமான விசேஷணங்கள், அட்ரிபியூட்ஸ். 1 அநாக்ராதாவத்யம், 2 பகுகுண பரீணாகி, 3 மனசோ துகானாம் சௌஹார்தம், 4 பரிச்சிதமேவ அதாபிககனம், 5 பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோஹோ, 6 துவமேவ மஹ்யம் வாணி விலசிதம் பகுமுகய. இப்படி 6 விதமாக அநாக்ராதாவத்யம். அநாக்ராதாவத்யம்னா எந்த வழியில் துருவி ஆராய்ந்து பார்த்தா கூட ஒரு சின்ன தப்பு கூட இருக்கக்கூடாது. சொல்லத்தகாத சொல் பொருள் முதலியவை துளி கூட இல்லாமல், எவ்வளவுதான் தப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா கூட இருக்கக்கூடாது. சிலரின் சொற்கள் அபத்த மூட்டையாக இருக்கும். பலபடி கஷ்டப்பட்டு அவற்றை உரைக்காரர்கள் சேர்த்து சமர்த்திப்பார்கள் வியாக்கியாதா. அப்படி இங்கே இல்லை. பட்டரின் ஸ்ரீசூக்திகளில் எங்காவது ஓரிடத்திலாவது காட்ட முடியுமா இப்படி? அங்கங்கே தப்புன்னு கிடையவே கிடையாது. பகுகுண பரீணாகி, 2வது காவியங்களின் அழகிற்கு காரணமாக குணங்கள் இருக்கணும். ஸ்லேடை, தெளிவு, அணிகள், அதெல்லாம். மனசோ துகானாம் சௌஹார்தம், கேட்பவர்களின் மனசுக்கு ஒரு நட்பு கலந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். சிலர் கூறத் தொடங்கிய உடனே மனசில் தோன்றும், ஏதோ தலைவிதியேன்னு கேட்பேன், மனசு போகாது. அப்படி இல்லாமல் ஸ்ரீ பட்டரின் சாஸ்திரம், அந்த வியாக்கரணம், அதனுடைய ஒரு கம்பீரம், அதெல்லாம் பார்த்து அவள் இன்னும் கேட்கணும்னு ஆசைப்படணும். பரிச்சிதமிவ அதாபி ககனம், அப்பிரசித்தம் இல்லாத சொற்களை பயன்படுத்தாமல், கஷ்டமாக சசி தரூர் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல்,
சர்வ விதித்தங்களானவைகளை கொண்டு அமைந்த துதி. சிம்பிளாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் பொருள் விளங்கக்கூடும். ஆயினும் அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த சுவாபதேச அர்த்தங்களும் துவனி அர்த்தங்களும் விசேஷமான சாஸ்திரார்த்தங்களும் வேதாந்த அர்த்தங்களும் குருமுகமாய் ஆச்சாரிய முகமாய் சேவித்தால் விளங்க வேண்டும். நேர பார்க்கும்போது பொருள் இருக்கணும், ஆனால் அதுக்கு இன்னொரு டீப் மீனிங் வேணும். அதுவும் ஒரு சிலருக்கே கிடைக்கும். அது மாதிரி பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் என்பதை போன்று தாமிரபரணி நதியில் ஒரு ஆழமான இடத்தில் ஒரு சிறு மோதிரம் விழுந்தால் கூட அருகிலேயே இருப்பது போல் அந்த மோதிரம் தெரியும். தண்ணியிலேருந்து மேலேருந்து பார்த்தா அந்த மோதிரம் தெரியும். ஆனால் அதில் இறங்கினால் 30 அடி ஆழத்துக்கு அந்த தண்ணி உள்ளே போகும். குருகைப்பிரான் அவருடைய வாக்கியம் மாதிரி அது. குருகைப்பிரான் அவதரித்த திவ்ய நதி இல்லையா, அதுபோல அடியனுடையதும் ஆக வேண்டும் என்கிறார் சுவாமி. கடலில் பலரையும் வாழ வைக்கும் கடல். அதில் அலைகளை கண்டு பயந்து சிலர் அதில் நீரை பாத்தி கட்டி அதில் ஒரு சின்ன பாண்டு மாதிரி பண்ணி காய வைத்து உப்பு உண்டாக்கி உப்பை விற்று பிழைக்கிறார். சிலர் படகுடன் சென்று மத்ஸ்யம் மீன் போன்றவைகளை பிடித்து அவற்றை கொண்டு பிழைக்கின்றனர். சிலர் ஆழ்கடலுக்கு போய் வலம்புரி முத்து பவழம் முதலான விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து விற்று பிழைக்கின்றனர். சிலர் பெரும் கப்பலை கொண்டு கடலினுடைய அந்த கரைக்கு போய் மக்களை இறக்கி வியாபார பொருட்களை விற்று ஒரு சிலர் துணிந்து செயல்படுகின்றனர். இப்படி அவரவர் தகுதி சக்தி திறமை முன் யோசனை முதலானவைகளுக்கு ஏற்ப எப்படி அந்த கடல் கொடுக்கும் பலன் வேறுபடுகிறதோ அப்படித்தான் இங்கும். நேர பார்க்குறவாளுக்கு நேர அர்த்தம். சமுத்திரம் போன்ற ஆழங்காண முடியாத பல மணிகளை உடைய முத்துக்களை உடைய பலரை வாழ வைக்கும் ஸ்ரீசூக்திகள் பட்டருடையது என்பது இங்கு துவனி. பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோகம். ஒத்த கருத்துள்ள ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களை போன்று உடன் பிறந்தவர்கள் எப்படி இயைந்து செயல்படுகின்றார்களோ அப்படி சொற்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து இணைந்து ஒரு நல்ல கருத்துள்ள ஸ்லோகமாக உருவெடுத்து செவிக்கு இனிமையை தர வேண்டும். ஒரு நிமிஷம் கூட கண்ணிமைப்பதுங்கிறது நிமிஷம். கண்ணிமைக்கிற இமை கொட்டாமல் அந்த செகண்ட் ஒவ்வொரு செகண்ட் கூட விடாமல் அந்த காதால் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கணும். ஒரு நிமிடம் நேரம் கூட சொல்வதை நிறுத்தாமல் கூறி வருவதையே சிறந்தவர்களின் காது விரும்பும். அப்படி ஸ்ரவணயோகம். ஒவ்வொருவருக்கும் 2 காது இருக்கிறதுனால ப்ளூரல் யூஸ் பண்ணுறாருங்க. அப்படிப்பட்ட சூக்ஷ்மமாக பட்டரை போன்ற மகா வையாக்கரணர்களுக்கே இது கைவந்த கலை. மனசகா அப்படின்னும் போது சிங்குலர் எடுக்கிறார். ஸ்ரவணயோகோன்னு த்விவச்சனம் ப்ளூரல் எடுக்கிறார். அப்புறம் துவமேவ மஹ்யம் வாணி விலசிதம் பகுமுகையா என்கிறார் ஸ்ரீ பராசரர். ஸ்ரீ பராசர மகரிஷி அர்த்தோ விஷ்ணுகு இயம் வாணி என்கிறார். அதனால் பிராட்டியை பிரார்த்தித்தாலேயே வாக் விலாசம் கிட்டும் என்பது பராசர மகரிஷியோட குறிப்பு. சபையில் ஒரு வித்வான் சகல சாஸ்திர பாரங்கதரான தேவகுரு பிரகஸ்பதி போல் சிறக்கிறார். மற்றொருவர் வனஸ்பதி போல் மரம் போல பேச்சு எழாமலும் எடுபடாமலும் இருக்கிறார். ஒரு சபையில் ஒரு வித்வான் நல்ல அழகாக பேசுகிறார், இன்னொரு வித்வான் பேச்சு எடுபடாமல் மௌனமாகவே இருப்பார். இதற்கு காரணம் சரஸ்வதி கட்டாட்சம் ஏற்பட்டது சிறந்தவருக்கு. மரம் போன்றவருக்கு அது இல்லை. ஆனால் அந்த சரஸ்வதி கூட பிராட்டிக்கு தாசி. லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதமியம் யஸ்யா கட்டாட்ச பரிணாம் உதாஹரந்தி சா பாரதி பகவதி து யதீய தாசி தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹான்னு சுவாமி குரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் அனுபவிக்கிறார் 9வது ஸ்லோகத்தில். லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி சா பாரதி பகவதி து யதீய தாசி நாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாருங்க. இவன் உலகில் மரத்திற்கு அறிவில் சிறந்த தேவகுருவிற்கும் மரத்திற்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு தாரதமியம் வனஸ்பதிக்கும் பிருகஸ்பதிக்கும் எந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தின் பலனாக அறிவாளிகள் சொல்கிறார்கள். சரஸ்வதி கட்டாட்சம் இருந்தால் பிருகஸ்பதி ஆகிறான், சரஸ்வதி கட்டாட்சம் இல்லைன்னா வனஸ்பதி ஆகிறான், மரம் மாதிரி இருப்பான்.
அந்த மதிப்பிற்குரிய சரஸ்வதியானவள் எந்த பிராட்டியின் அடியார்களுக்கு ஏவல் தேவை சேவை செய்வாளோ, பிராட்டியின் அடியார்களுக்கு அவ கைங்கரியம் பண்ணுவலாம் சரஸ்வதி. அத்தகைய பெருமை வாய்ந்த அயர்வரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமானின் பிராட்டி லக்ஷ்மி தேவியை அடைகிறோம் என்கிறார். இப்படி தாட்சிண்யரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோப்பி வியபதேஷ்ய வாச்சகா ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகின்னு ஸ்ரீ அயக்ரீவ ஸ்துதியில் எப்படி சொன்னாரோ, அவருடைய சக்தியில் ஒரு லேசம், ஒரு இம்மி அளவு கிடச்சிது. அதனால தான் சிவனுக்கும் சரஸ்வதிக்கும் வியாசருக்கும் அவ்வளவு ஒரு பெருமை என்கிறார் சுவாமி. ஸோ இது வெறும் பிராட்டியிடம் உள்ள பக்தியால் மட்டுமில்லை, உண்மை நிலை அது. தர்மசாஸ்திரக்காரர்கள் சரத் ருத்துவில் நவராத்திரியை கொண்டாட வழிவகுத்தனர். அதில் 9 நாட்கள் பிரதமை முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், நடுவில் உள்ள 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் வகுத்துள்ளனர். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பியோ நமஹா என்பது தொடக்கம். கடைசியில் சரஸ்வதி பூஜை என்பது யாவருக்கும் தெரிந்தது. நவராத்திரியின் நடுநாயகமாய் விளங்குபவள் பிராட்டியே. எம்பெருமானுடன் கூடின பிராட்டி எழுந்தருள்கிறாள். பிராட்டியின் சக்திகளானவை தேவதை உருவில் பின் செல்கின்றன. பராக் பராக் பிராட்டி வருகிறார் என்று கட்டியம் கூறிக்கொண்டு முன்பு சரஸ்வதி செல்கிறாள். இது தர்மசாஸ்திரங்கள் காட்டியது. இதனைத்தான் ஆழ்வாரும் திருவுள்ளப்பட்டார். இதனையே நம்முடைய சுவாமி தேசிகனும் தயாசதகத்தில் தெரிவிக்கிறார். அனுச்சர சக்தியாதி குணாம் அக்ரே சரபோத விரச்சிதா லோகாம் சுவாதீன விஷகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம். இந்த இடத்துல ஒரு பட்ட மகிழ்ச்சி வெளியே புறப்படும் போது அவளுக்கு முன்னால் ஒருவர் தீவட்டி பிடித்து கொண்டு செல்வர். அவளுடைய பரிவாரங்கள் பின்தொடர்ந்து வரும். தன் நாயகனான பேரரசனும் தனக்கு வசப்பட்டு கூடவே வருவான். அத்தகைய அவளுக்கு மேம்பட்டவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அவளே பெரும் தலைவி. அவ்வாறே திருவேங்கடமுடையானுடைய கருணை என்னும் தேவி ஒரு பேரரசி. இவள் துன்பமடைந்த ஒருவனை காக்க முற்படும் போது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் ஜெய ஜெய என்று கட்டியம் கூறிக்கொண்டு தீபம் காட்டுகின்ற முன்னாடியும் பின்னாடியும் போகிறது. இப்படி பிந்திய 5 குணங்களும் இவளை பின்தொடர்ந்து செல்கின்றன. இவளை இப்படி பெருமை பெற்ற தயாதேவி திருவேங்கடமுடையானை தன் வசமாக்கி கொண்டுள்ளாள். இவளுக்கு மேற்பட்ட தலைவி இல்லை. இவளே பெருந்தலைவி. அடியேனை ரட்சித்தலை இந்த கருணாதேவியின் திருவுள்ளத்திற்கு விட்டு விடுகிறேன் என்கிறார் சுவாமி. இப்படி ஆச்சரியமாய் தெரிவித்தவர். அதே மாதிரி இங்கே இந்த மந்திர பாகங்கள் பிராட்டியே வாக்குக்கு தேவதை என்கிறது. வாச்சகா சத்தியம் அசீமகி வாச்சம் தேனும் உபாசீத எம் காமயேதம் உக்ரம் கிருணோமி. இதெல்லாம் மந்திர பாகங்கள் பிராட்டிய வாக்குக்கு தேவதை என்பதை சொல்கிறது. வித்யாசகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம். ஸ்ரீ ஹயசிர உபாக்கியானத்தில் ஸ்ரீ வித்யாதேவியுடன் சூரிய மண்டலத்தில் குதிரை முகனாக எம்பெருமானை தியானம் செய்ய ரிஷி காட்டினார். திருநாமங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனை பற்றியவைகள் என்பது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண பாஞ்சராத்திர வச்சனங்களை காட்டி ஸ்ரீ பராசர பட்டரே ஸ்ரீ பகவத்குண தர்ப்பணத்தில் கூறுகிறார். தேவேஷோ தேவபிருத குரு உத்தரோ கோபத்திர் கோப்தா ஞானகம்ய புராதனக ஷரீர பூதபிருத் போக்தா. இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவிக்கிறார். இப்படி ஸ்ருதி வாக்கியங்கள் ஹயக்ரீவன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனையே தெரிவிக்கிறது. யோ வை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மை வாக்பதயே சர்வ வித்யேஸ்வராய त्वया जुष्टा जुषमाणादुरुक्तान् பிருகத்வதேம விததே சுவீராக என்பன போன்ற ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனை துதிக்க வந்ததாய் காட்டி அருளுகிறது. ஸ்ரீ பராசரரும் ச ஸ்லாக்யः ச குணீதன்யः ச குலீனः ச புத்திமான் ச சூரः ச ச விக்ராந்தः யத்வம் தேவி நிரீட்சசே சர்வவிதமான சமிருத்திகளின் நடுவில் புத்திமான் என்றும் அருளுகிறார். புத்திமானாவது லக்ஷ்மியின் கடாட்சத்தினால். இவ்வளவையும் ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதிஹி என்று சரஸ்வதியையும் யத்ப்ரூ பங்காத் குசுமதனுஷ கிங்கரோ மேருதன்வா என்று பார்வதியையும் எடுத்துக்காட்டி யஸ்யாம் நித்யம் நயனசதகை ஏகலக்ஷ்யோ மகேந்திரஹா என்று யாவரும் அதே கோர்வையில் இந்திராணியையும் சொல்லி லக்ஷ்மியையும் சொல்லி இவர்கள் யாவருக்கும் இப்படி பெருமைக்குரிய நிலை ஏற்பட்டது பெரிய பிராட்டியாரின் கடாட்சலேசத்தால் என்று
பத்மே தாசாம் பரிணதிரசௌ பாவலேஷை ஸ்துவதீயை என்று 12வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் ஸ்ரீஸ்துதியில். சிருஷ்டி முதல் எங்கும் பரவிய எல்லா வாக்கு ரூபமும் யாதொரு சரஸ்வதியின் சம்பத்தோ, மகாமேருவை வில்லாக பிடித்த சிவனும் யாதொரு பார்வதியின் புருவ நெறியினால் புஷ்பபாணனுடைய ஊழியக்காரனான தேவேந்திரனும் யாதொரு இந்திராணியிடத்தில் 100 கண்களாலும் எப்போதும் ஒரே நோக்கை உடையவளாக இருக்கிறாளோ, ஏ தாயே, அந்த கலைமகள் மலைமகள் இந்திராணிகளுடைய இந்தப்படி புருஷனை வசம் பண்ணும் படிக்குள்ள மேன்மை உம்முடைய கட்டாட்சத்தினால் வந்தது, உம்முடைய ஆவிர்பாவ துணுக்களாலே வந்தது. இப்படி எல்லாரும் அவளுடைய கட்டாட்சத்தால் என்று தெரிவிப்பது ஆச்சாரியர்கள். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி. அடியேன்.